விஷிங் யூ ஸ்ட்ராங் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் ஆஃப் தி இயர். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கெயின் பண்ணியிருப்போம் லாஸ்ட் இயரில். பேடாக இருக்கலாம், குட்டாக இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. லிட்ரலி எப்படின்னா, நம்ம எக்ஸாம் நிறையா நம்ம எழுதிட்டு ரிசல்ட் பார்க்கும்போது அதில் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு யோசிப்போம். லைஃப்பும் அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் நம்ம என்ன கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது, நம்ம இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இல்லை நம்மளோட நியூ வெர்ஷன்ஸை பார்க்கலாம். அப்படின்றப்போ நிறைய இம்ப்ரூவேஷன்ஸ் தேவைப்படுது. ஸோ நம்ம யாருக்குமே கம்பேர் பண்ணிக்க தேவையில்லை. வி ஆர் தி காம்படிட்டர் ஃபார் ஆர் செல்ஃப். இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம தனி தாட் ப்ராசஸ் என்னன்றது நமக்குள்ளே அனலைஸ் பண்ணணும். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நான் சொல்லக்கூடாது, நான் மட்டும் தான் சொல்லணும். பட் அதை எதுக்கு சொல்லணும் அது? பட் இண்டிவிஜுவலி கரெக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ நான் கரெக்டாக இருக்கணும், நான் ரூல்ஸன்ஸ் ஃபாலோ பண்ணணும், நான் சின்சியராக இருக்கணும், நான் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும், நான் நிறைய விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், நான் பொறாமப்படக்கூடாது, நான் அடுத்தவங்களை பார்த்து தேவையில்லாத விஷயங்கள் பேசக்கூடாது. வி ஷுட் நாட் பி ஜட்ஜ்மெண்டல். அப்போ நான்ற விஷயம் கரெக்ட் பண்ணும்போது இட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இம்ப்ரூவைசேஷன் யோர் செல்ஃப். ஸோ இந்த வருஷம் நீங்கள் உங்களுக்கு தான் காம்படிட்டர், நீங்கள் உங்களுக்கு தான் கம்பேர் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ஹாவ் அ வண்டர்ஃபுல் அண்ட் ஹாப்பி நியூ இயர்.